எல்லா இடத்துலையும் கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. வீட்டுக்கு சமையலுக்கு, ஹோட்டலில் சமைக்கிறதுக்கு, பிஜியில், ஹாஸ்டலில் கூட நமக்கு சமைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் இந்த இயற்கை உணவு, சமைக்காத உணவுங்கிறது நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். தேங்காய் சாப்பிட்றதுக்கு சமைக்கணுமா, பழங்கள் சாப்பிட்றதுக்கு சமைக்கணுமா, நட்ஸ் வகைகள் ஊற வச்சு சாப்பிட்லாம், பச்சை வேர்க்கடலை ஊற வச்சு சாப்பிட்லாம், முளை கட்டிய பயிறு சாப்பிட்லாம். இது மாதிரி சமையலே செய்யாமல் சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் இயற்கை உணவில் நமக்கு இருக்குது. இது நமக்கு முதல்ல செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு வேளை இன்க்ளூட் பண்ணலாம். கொஞ்ச நாள் பழகினதுக்கப்புறம் 2 வேளை இன்க்ளூட் பண்ணலாம். அப்புறம் 3 வேளை கொஞ்ச நாட்களுக்கு தொடர்ச்சியாக கூட இயற்கை உணவுலேயே இருக்க முடியும். சரி, இப்போ பெட்ரோலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா எப்படி நம்ம இந்த தேங்காய், பழங்கள் இந்த மாதிரி சொல்கிற இயற்கை உணவுகளை கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு கிடைக்காது, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாக்க, நமக்கு உதவக்கூடியது உண்ணா நோன்பு. குறைந்த உணவில் எப்படி இருக்கிறதுங்கிறத நம்ம பழகணும். ஒரு நேரம் மட்டும் இந்த இயற்கை உணவை வச்சு நம்மளால் தப்பிக்க முடியும். ஒரு நேரம் தேங்காய் பழங்கள் சாப்பிட்டு, இல்லை ஒரு நேரம் இந்த முளை கட்டிய பயிறு இல்லை இந்த மாதிரி தானியங்கள் ஊற வச்சு சாப்பிட்டு நம்மளால் தப்பிக்க முடியும். அதுக்கு உடம்பு பழகணும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நாம் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த நேரத்தில் 3 நேரம் சாப்பிட்டு வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. கிடைச்சதை வச்சு எப்படி சர்வை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்போது இந்த மாதிரி நம்ம உடம்பை மாற்றணும். அதுக்கு முறைப்படி எப்படி நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறதுங்கிறது இப்போயே நம்ம பழகிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்னோடய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உதவியாக இருக்கும். ஆமாம், இயற்கை உணவு எப்படி சாப்பிட்றதுன்னு பழகிறோம், விரதங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பழகிறோம், அப்புறம் குறைந்த உணவில் நம்ம எப்படி வாழ்கிறதுங்கிறது நமக்கு புரிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு நேரம் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பயப்படுறோம். அப்போ எப்படி 2 நாள் 3 நாள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது, 2 நாள் கழிச்சு தான் சாப்பாடு கிடைக்கும், என்ன பண்ணுறது, அந்த பயம்லாம் நம்மளை விட்டு போயிடும். இல்லை வெறும் சமைக்காத உணவை மட்டும் சாப்பிட்டா நம்மளால் எப்படி தெம்பாக இருக்க முடியுமா அப்படின்னா அந்த பயம் குழப்பம்லாம் போயிடும். இந்த மாதிரி தொலைநோக்கு பறவையாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் நடந்தால் நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணிக்க, எதை சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறது நமக்கு ஒரு தீர்வை கொடுக்கும். தைரியமாக இருங்க, எவ்வளோ விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சமாளிக்கிறோம், அது மாதிரி இந்த விஷயங்களையும் நம்மளால் சமாளிக்க முடியும். நம்மளோட வில் பவர் நமக்கு கை கொடுக்கும். எல்லோரும் நம்ம ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும்.